என் அன்பான இனிய உறவுகளே, இங்கே சேரன் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க இல்லையா? இங்கே அங்கே எங்கேன்னு அல்லோ பட்டுட்டு தேடிட்டு திடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திசையில் தேடி திடுறாங்க. இங்கே நிலாவும் சோழனும் பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படியும் உங்கள் கோயிலுக்கு போயிருப்பார், வாங்க கோயிலில் போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. கோயிலில் போய் பார்த்தா கோயிலையும் காணோம். அப்போ கண்டிப்பாக அவர் வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டார். வேறு எங்கெங்கே போயிருப்பார்? இந்த ஊரை விட்டு தாங்க போயிருக்கணும் அப்படின்னு சோழன் சொல்ல, என்னங்க நீங்கள் இப்படி பொறுப்பே இல்லாமல் பேசுகிறீங்க? ஏங்க நான் நடப்ப தாங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அண்ணனை எங்கேன்னு போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாண்டியன் கால் பண்ணுறாங்க. எங்கடா அண்ணன் கிடச்சிட்டாரா அப்படின்னு சோழன் கத்துறாங்க. இல்லைண்ணே, பாண்டியன் கிடச்சிட்டாரான்னு உங்ககிட்ட கேட்கத்தான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் போடா, இனிமேல் யாராவது கிடைச்சா மட்டும் ஃபோன் பண்ணுங்கடா, ஒரே தவிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நிலா ரொம்ப அழுகுறாங்க. அதை பார்க்குறாரு. ஆஹா, நம்ம ஆள் எவ்வளோ பாசம் வச்சுருக்காளே, உண்மையிலேயே கூட பிறந்த அண்ணனோட பெருசாலாம் நினச்சிருக்கிறா. இப்படி ஒரு பொண்ணு, சே ஏன் அண்ணன் இப்படி போனார் ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுதுங்க. சரி, நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கிட்டாவது போயிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தேடி கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குங்க. கரெக்டாக பார்க்குறாங்க. கோயிலை பார்த்தா அப்படியே ஒரு ஆளுங்களோட ஆளு அங்கிட்ட அப்படியே படுத்து கிடக்குறாங்க. இது நம்ம சேரன் அண்ணன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலாதாங்க கண்டுபிடிக்கிறாங்க. வேகமாக சோழன் பார்க்குறாங்க. ஆமாம், அண்ணன் இப்படி சட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து அண்ணா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியே மயக்கத்தில் ஒரு மாதிரியாக சோர்வாக படுத்து கிடக்குறாரு. அண்ணா என்னண்ணா, எந்திரிண்ணா, ஏன்னா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பல்லவனுக்கு இல்லைங்க, பாண்டியனுக்கு பண்ணிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு பண்ணிடுறாங்க. பார்த்தா அலறி அடிச்சுட்டு எல்லாம் வந்துடுதுங்க. பார்த்தா அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னு இங்கே வந்து அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு. இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. ஏன்னே, ஏன் அப்படிங்கல. இல்லை, இப்போ உன் கல்யாணமும் தடைப்பட்டு போயிடும், அதனால தேவையில்லை. இப்போ சேரன் நிலா கல்யாணம் கூட பார்த்தியா அந்த இடத்துல தான் நிற்கிது. நான் ராசி கட்ட வேண்டா, வீடு தேடி வந்த கார்த்திகாவே நான் வேணான்னு சொல்லியிருக்கேன், அது என்னோட ராசி தாண்டா. ஐயோ விடுனே, அது உன் நல்ல மனசுனே அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. சோழன் வந்துட்டு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நாங்கள் நல்லாத்தான் இருக்கோம் எல்லாருமே அப்படிங்கிறாங்க. நீ வா வீட்டுக்கு, நான் வரமாட்டேன்டா, நீங்களாம் நல்லா இருங்கடா, சந்தோஷமா இருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் பார்க்குறாங்க. பாருனே, நீ வரலைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்கவே மாட்டேன். அப்போ இப்போ தெரியுதா, நீ வந்தாத்தான் நானே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே முடியாதுங்கிறாங்க. நிலா பார்க்குறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ பாருங்க அண்ணே, இப்போ உங்களுக்கு என்ன, அந்த வீட்டில் பொண்ணுங்க தங்கணும், நீங்கள் உங்கள் ராசிக்கு யாரும் தங்க மாட்டாங்க, நானும் இந்த அப்போ போயிடுவேன் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாளோ அப்படின்னு பார்க்குறாங்க. சோழன் பார்க்குறாரு. பார்க்கல, பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நான் அந்த வீட்டில் கடைசி வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சேரன் பார்க்குறாங்க. இல்லைப்பா, நீ எப்படிப்பா இருக்க முடியும், நீ வேலை பெருசாக ஆகணும், நீ வந்து கனவுல ஜெயிக்கணும், வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு நீ வேறு எங்கேயோ தானே இப்போ போவேன். நான் கனவுல ஜெயிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், அதை இங்கேருந்தே பண்ணிட்டு போகிறேன், அது ஏன் நான் வேறு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அப்படியே தூக்கி வாரி போடுது சோழனுக்கு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சேரன் கேட்க, இங்கே பாருங்கண்ணே, சத்தியமாக இனிமேல் நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன், உங்களுக்கு தம்பி பொண்டாட்டியாக நான் அங்கே தான் இருப்பேன், சோழனுக்கு மனைவியாக நான் காலம் பூரா அங்கே தான் இருப்பேன், போதுமா? அந்த வீட்டில் உங்களால் ஒரு பொண்ணு இருக்க முடியாதுன்னு சொல்கிறத நான் முறியடிப்பேன், நான் அங்கே தான் இருப்பேன், உங்கள் ஜாதகத்தை நான் பொய் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு நிலா சொன்னோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாண்டியன் சோழா டே அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆஹா, அப்பா அந்த ஜாதகத்தை மாற்றி கொடுத்ததுனால எவ்வளோ பெரிய நல்லது நடக்குதே, நம்ம பொண்டாட்டி அங்கேயே இருக்கிறோன்னு சொல்கிறாளே அப்படின்னு ஒரே குசி சோழனுக்கு. அதுக்கப்புறம் வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ வேணாம்மா, நான் வரலம்மா, நான் வந்தால் ராசி இல்லை. அண்ணே இப்போ வர்றீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லை சேரனுக்கு. சோழன் வந்து அப்படியே சந்தோஷத்தில் தவிக்கிறாரு, துள்ளுறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சேரனண்ணா உங்கள் கையை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கையை மேலே சத்தியமாக சொல்கிறேன் சோழன், உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிடிச்ச கையை நான் விட மாட்டேன், இவர் கூட நான் பொண்டாட்டியா உங்களுக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் பார்க்குறாரு. பார்த்தியா, அப்போ கூட உனக்காக இல்லையா அப்படிங்கிற. டே விடுறா, யாருக்கா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எப்படியோ என் கூட தானே இருக்கிறேன்னு சொல்கிறா, அது போதும் எனக்கு அப்படிங்கிறாங்க. சீப்பு இதெல்லாம் ஒரு அப்படிங்கிற. பாண்டியனை பார்க்குறாங்க. டே எதுவாக இருந்தால் என்னடா, எல்லாம் நம்ம விட்டு தானடா, விடு அப்படிங்கிறாங்க. எப்படியோ அதுக்கப்புறம் நான் என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிற பார்வையிலையும், எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையில நான் காட்டுற பாசத்துலேயும் அவள் மனசு மாறிடுவா. அதுக்கப்புறம் சேரனுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிற வாயால் சோழந்தான் என் புருஷன், சோழந்தான் என் உலகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் மாற்ற வேண்டாம் அப்படின்னு குசுன்னு பேச, இங்கே அதுக்குள்ளே அண்ணன் தங்கச்சி பாசம் மலர பொழியிறாங்க. அப்புறம் அப்பங்க இருந்துட்டு, சரி அந்த பொண்ணு தான் சொல்லிடுச்சுல, நீ வாடா எந்திரடா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரல. டே அடிச்சேன்னு வைவேன் அப்படின்னு சோழன் போய் அடிக்க போகிறாங்க. டே என்னடா அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு கோவம் வருது. என்ன நீங்கள் அவரை அடிக்கிறீங்க அப்படிங்கிற. அம்மா தாயே, உன் அண்ணனை அடிக்கலம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயம் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, வாங்க கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரிஜினல் பொண்டாட்டின்னு சொல்லணும் இந்த மாதிரி மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டு கிளம்பி வந்துடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் சூப்பராக தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.